கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு உண்டாவதாக. என் தேவனும் நான் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இதனால ஒரு நல்ல வேத வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்ட உங்களுக்கு இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு இன்விடேஷனே வரும். ஒரு விசேஷித்த நாளாய் அமையும். ஏன்னா புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட தாவீதுக்கு 2 இன்விடேஷன் வந்தது. கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்பார். போனஸா அவனுடைய ஜெபத்தை கேட்டிருப்பார். சங்கீதங்களின் புஸ்தகம் 20வது சங்கீதங்களின் புஸ்தகம் 20வது சங்கீதம் 6வது வசனத்துல பாருங்க. ரொம்ப அருமையான ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தது 20வது அதிகாரம் 5வது வசனம். ஆனா நம்ம வாசிக்க கேட்போம். கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமையை காண்பித்து தமது பரிசுத்த வானத்தில் இருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். ஆண்டவர் எங்கிருந்து கேட்பாரா தெரியுமா? வானத்திலிருந்து. அவர் வானத்தில் தான் இருக்கிறார். அங்கேருந்து உங்க ஜெபத்தை கேட்பார். அழகா சொல்ல பாருங்க. தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார். இதுல ஒரு பெரிய சம்பவம் இருக்கு. சாமுவேல் அபிஷேகம் பண்ணது 2 பேர். சவுலுக்கு குப்பி அபிஷேகம், ஆனா தாவீதுக்கு கொம்பு அபிஷேகம். 2ல வித்தியாசம் இருக்கு. அதனாலதான் தாவீதுடைய ஜெபத்தை கேட்கிற கர்த்தர் ரொம்ப எக்ஸலண்டா சொல்லியிருக்கோம். புறக்கணிக்கப்பட்டவர் அழகா சொல்லியிருப்பாருங்க. அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அது எதனால? தாவீது சொல்றார், ஒதுக்கப்பட்ட மனுஷன், புறக்கணிக்கப்பட்ட மனிதர், அவங்க எல்லாரும் நல்ல வேலையில் இருக்காங்க. தாவீது மட்டும் ஆடு மேய்க்கிறவனா இருந்தான். அவனுக்கு திடீர்னு சவுல் அவங்க அப்பாவை பார்த்த உடனே அப்பா ஆளை அனுப்பி அவனை கூப்பிடுறாரு. ஒரு இன்விடேஷன். இதுவரை அழைக்காத தகப்பனார் இந்த விசேஷ அழைப்பு வந்தா. எல்லாரும் புறக்கணிக்கப்பட்டாங்க. தாவீது செலக்டட் ஆனா, அபிஷேகம் பண்ணப்பட்டான். நானும் சொல்றேன், உங்களை ஒதுக்கிட்டாங்க, புறக்கணிச்சிட்டாங்க. சகோதரர்கள், உறவுகள், நண்பர்கள், நான் பழகினவங்க எல்லாம் ஒதுக்கிட்டாங்க, கவலைப்படாதுங்க. உங்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி உயர்த்துகிறார். 2வது அழைப்பு, சவுல் ராஜ்யபாரத்தில் அவன் நிக்கட்டுன்னு அவனுக்கு விசேஷ அழைப்பை அனுப்புகிறான். அவனுடைய போர்ச்சையும் போய் அழைச்சிட்டு வரான். அங்க ஒரு உயர்வு. இப்போ முதலாக அவன் ராஜ அரண்மனைக்குள்ள பிரவேசிக்கிறான். அப்படி ஒரு அழைப்பு உங்களுக்கு வரும். அப்படி ஒரு உயர்வை பார்ப்பீங்க. நீங்க புறக்கணிக்கப்பட்ட உங்களுக்கு எல்லாருக்கும் கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டு இப்படி ராஜாவாக, எப்படி தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜாவா இருந்தாரோ அதே போல உயர்ந்த பதவியில கர்த்தர் உங்களையும் உங்கள் சந்ததிகளை ஏறி இருக்க பண்ணி ஆசீர்வதிப்பார். எங்கள் நல்ல தகப்பனே, ஆண்டவரே, ஒதுக்கப்பட்டாங்கன்னு பயப்படுறாங்க, சங்கடப்பட்டவங்க, புறக்கணிக்கப்பட்ட, ஆனா கர்த்தர் ஒதுக்கப்பட்டவனையும் புறக்கணிக்கப்பட்டவனையும் சேர்த்து கொண்டீங்க. அவனை செலக்ட் பண்ணீங்க, பெரியவனாய் மாற்றினீங்க. அதனால்தான் அன்னாள் சொல்றா, புழுதியில் இருந்தவனை கர்த்தர் உயரத்தில் எடுத்து வைத்தார். ஆண்டவர் அப்படி ஆசீர்வதித்த நன்மைச்சவன் நல்ல பிதாவே. ஆமென்.